எல்லாருக்கும் வணக்கம். குறும்படன் கூப்பிட்டு இவ்வளோ நேரம் பேசுகிறாங்களேன்னு எல்லோரும் டயர்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த ஷார்ட் ஃபிலிம் பொறுத்தளவுக்கு ஐ மீன் இந்த கதையில் வந்து பர்சனலாக என்னென்னா, நானும் பிரகாஷ், நீங்கள் ஊரில் எந்த ஒரு ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ஆடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, மாடு வளர்க்குறது ஒரு ஒரு வாழ்வின் ஒரு அங்கமாகவே இருக்கும். எனக்கு ஞாபகம் இருக்குது, நானும் பிரகாஷும் ஒரு 7 கிலோமீட்டர் நடந்து போய் சாவல் விற்றுட்டு வந்த ஞாபகம் எல்லாமே இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்டு இன்னைக்கு இது ஒரு இந்த சின்ன கான்செப்ட்ஸ் என்னென்னா, இப்போ எல்லாருடைய லைஃப்லேயும் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஒரு இன்னைக்கு ஒரு பிரியாணியில் ஒரு பீஸ் மிஸ் ஆகிடுச்சுங்கிறதுக்காக எவ்வளோ பிரச்சனைகள் வந்து நம்ம நிறையா இடங்களில் கேட்டிருக்கோன்னு இருக்குது. அந்த மாதிரி சாப்பாட்டில் வந்து நமக்கு வந்து நான்வெஜ் வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதில் வந்து இந்த கதை சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து சிலருக்கு சாதாரண விஷயமா தெரியலாம். பட் அது பின்னாடி இருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்கள் வந்து லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு தருணங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது. நாங்கள் ரீமாரி பிக்சர்ஸில் ஏன் இதை வந்து பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி இண்டஸ்ட்ரி வந்து கண்டிப்பாக நிறைய மாறி இருக்குது. இப்போது மொபைல் ஃபோன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே உள்ளங்கைக்கு வந்துருச்சு. ஃபார்மேட்ஸ் வந்து ஷார்ட் ஃபிலிம் ஃபார்மேட்ஸ் இன்றைக்கி பெரிய அளவில் சினிமாவை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் லைக் நாங்கள் ஒரு புது கலைஞர்கள் வர்றப்போ அவங்களுடைய ஆரம்பம் வந்து இந்த மாதிரியான ஷார்ட் ஃபிலிம்ஸ் மூலமாகவோ இல்லை ஒரு மியூசிக் ஆல்பம்ஸ் மூலமாகவோ அவங்க ஆரம்பிக்கிறப்போ நமக்கு வந்து ஒரு ஒரு நல்ல டேலண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்குறப்போ அது அவங்களுக்கும் சேர்த்து இது ஒரு பெரிய ஹெல்ப் ஆகுது. அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ரெவன்யூ ஃபார்மேட்டை நம்ம பார்க்குறத விட புது டேலண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு தளமாக நம்ம இதை பார்க்குறோம். அந்த வகையில் இப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ட்ரீமரி பிக்சர்ஸில் வந்து நாங்கள் இண்டிபெண்டன்ட் மியூசிக் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் ஆல்சோ இப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் இந்த லிட்டில் விங்ஸ் மூலமாக ஆரம்பிச்சிருக்கோம். இது ஒரு தொடக்கம். இன்னும் பல நல்ல டேலண்ட்ஸ் அது மூலமாக ஒரு நல்ல படைப்புகளில் வந்து அறிமுகப்படுத்துவோம்னு நான் நம்புகிறேன். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து தேவை. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக இதனுடைய தயாரிப்பாளர்கள், பெரிய பட்ஜெட் தயாரிப்பாளர்கள், அண்டு இதை கொண்டு வந்து கொடுத்த திரு ராஜமுருகன் அவர்களுக்கும் இதை கன்யூஸாக கொண்டு வந்து இது என்ன மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி இதில் ட்ரீமரி பிக்சர்ஸ் டீமில் இருக்க எல்லாருக்கும் குஹன், கிருஷ்ணா அண்டு எவ்ரிபடி எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐ ஹோப் நீங்கள் இதை சப்போர்ட் பண்ணுவீங்க. இது மூலமாக இன்னும் பல டேலண்ட்ஸுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சி அது மூலமாக நல்ல புது டேலண்ட்டும் படைப்புகளும் வரணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நவீனுடைய ஒரு படம் வந்து இந்த இடத்துக்கு வந்து அதில் ட்ரீம் வாரியர்ஸ் இணைந்து இருக்கிறது அப்படிங்கிறது அவனே சொன்ன மாதிரி எப்போது ஜோக்கர் டைமில் என்ன மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டதோ அதே உணர்வு திரும்பவும் கிடச்சிருக்கு. அதனால் தேங்க்யூ வெரி மச். நவீனை என்கிட்ட சேர்த்து விட்டது வந்து பவா செல்லதுரை சார். அவர் வந்து ஒரு தடவை ஃபோன் பண்ணார். நவீன் ஒரு பையன் இருக்கான், அவனை ஒரு முக்கியமான டைரக்டர்கிட்ட சேர்க்கறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணேன். அவன் உலக சினிமா பற்றி நிறைய பேசினதுனால ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்கணும் அப்படின்னு அந்த டைரக்டர் சேர்த்துக்க மாட்டேன்ட்டார். அதனால் அவன் கொஞ்சம் விரக்தியாக இருக்கான், நீங்கள் சேர்த்துக்குங்களேன் அப்படின்னாரு. இந்த ரிஜெக்ட் பீஸ் எல்லாம் என்கிட்டயே தள்ளுறது தான் உங்கள் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் சேர்த்துக்கல. இப்போ நான் வந்து அசிஸ்டன்ஸ் எல்லாம் சேர்த்துட்டேன் சார், இடம் இல்லையே அப்படின்னு. நீங்கள் வாங்க, இப்போ எங்கே போகிறீங்க அப்படின்னாரு. தருமபுரி ஷூட்டிங் போகிறேன். ஆந்திவே வாங்க, திருவண்ணாமலையில் வந்து லக்கேஜ் மாதிரி அவனை எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படி சொன்னார். அப்படி வந்து ஆந்தி வேலை வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்தவன் தான் நவீன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவனோட பழக ஆரம்பித்த பிறகு எனக்கு அவனோட பழகின கொஞ்ச நாட்கள்லேயே எனக்கு தெரிஞ்சுது, நிச்சயமாக சந்தோஷ் சொன்ன மாதிரி இந்தியாவின் முக்கியமான இயக்குனர்கள்லாம் ஒருத்தனாக வருவான். நிச்சயமாக அப்படியான ஒரு சென்ஸ் உள்ளவன், தொடர்ந்து நிறைய படிக்கிறவன், நிறைய பயணம் செய்கிறவன், நிறைய படங்கள் பார்க்குறவன், நிறைய உழைக்கிறவன். அதனால் இப்போ வந்து மணி சார்கிட்ட இருக்கான்.
இப்போ வந்துட்டு அப்படியான ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து அவனுக்கு தொடர்ந்து அவனுடைய உழைப்புக்கு அங்கீகாரமாக கிடைக்குது. அப்படி வந்து அவன் என்ன எழுதினாலும் கொண்டு வந்து கொடுப்பான். அப்படி இந்த கதை கந்தர்வனுடைய கதையை எழுதிட்டு வந்து கொடுத்த உடனேயே இது நிச்சயமாக நீ வந்து படம் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு 20 நிமிஷம்னாலும் இது பேசுகிற விஷயம் வந்து பெரிய ஃபிலாசபியை பேசுது. சொன்ன மாதிரி பசியை பற்றி பேசுது, ஒரு ஆண் பெண் உறவை பற்றி பேசுது, நம்முடைய கலாச்சாரத்தை பற்றி பேசுது. ஸோ ஒரு மனிதனுடைய நிராசை பற்றி பேசுது. எல்லாம் முடிந்த பிறகு அவன் என்ன எடுத்துகிட்டு போகிறான் அப்படிங்கிற ஒரு பெரிய ஃபிலாசபியோடைய ஒரு வடிவத்தை பேசுது. ஸோ இவ்வளோ விஷயத்தை பேசுது. இது நிச்சயமாக நீ எடு அப்படின்னு சொன்னேன். அப்போ திலானி கரெக்டாக ப்ரொடியூசர் அவங்க வந்தாங்க. ஸோ அவங்களோட கோ ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. காம்ரேட் டாக்கீஸ் வந்து தொடர்ச்சியாக வந்து நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் கூட ஒரு பெரிய டீம் இருக்காங்க. சிந்தன் தோழர் உட்பட ஒரு 10 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் எடுத்துகிட்ருக்கோம். சமீபத்தில் கூட வாச்சாத்தியை பற்றி எடுத்த டாக்குமெண்ட்ரி வந்து இன்றைக்கி மிக முக்கியமான பேசு பொருளாக இருக்குது. அந்த மாதிரி டாக்குமெண்ட்ரிஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். அதில் முக்கியமாக இந்த லிட்டில் விங்ஸ் எடுத்தது வந்து உண்மையிலே நான் வந்து ரொம்ப பெருமிதமாக உணர்கிறேன். இந்த படத்தை வந்து பார்த்துட்டு உடனடியாக இதை வந்து ட்ரீம் வாரியர்ஸில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரகாஷ் சாரும் பிரபு சாரும் சொன்னாங்க. எனக்கு வந்து பிரகாஷ் சார் வந்து ரொம்ப என்னோடய ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தர். அடிக்கடி வந்து நாங்கள் ஃபோனில் பேசிக்கும்போது திடீர்னு கூப்பிடுவார். ஒரு முருகவேலுடைய ஒரு கதை படித்தேங்க, அந்த கதை ஃபிலிம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி நிறைய லிட்ரேச்சர்ஸ் படிச்சுக்கிட்டே இருக்கிற ஒருத்தர் பிரகாஷ் சார். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் அமையிறது ரொம்ப அபூர்வம், உண்மையிலேயே அபூர்வம் இன்றைக்கி இந்திய சினிமா சூழலில். அப்படி வந்து தொடர்ச்சியாக வந்து லிட்ரேச்சரை, லைஃப்பை கரெக்டான மிக்சிங்கில் சினிமாவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறது வந்து பிரகாஷ் சார், பிரபு சார் 2 பேர்ட்டையும் இருக்கிற மிக முக்கியமான அம்சமாக பார்க்குறேன். அதனால் எப்போ இந்த படத்தை வந்து அவங்க எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்களோ அப்போவே நான் ரொம்ப முக்கியமாக வந்து நவீனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லைஃப் வந்து அதில் பிகின் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரீம் வாரியர்ஸ் வந்து ஒரு தொட்ட படைப்பாளிகள் எல்லாருமே ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அப்படிப்பட்ட விஷயத்தை தான் ட்ரீம் வாரியர்ஸ் தொடர்ந்து பண்ணுவாங்க. அதனால் ஒரே நேரத்தில் இப்படியான ஒரு படைப்பை எடுத்துகிட்டு வந்ததுக்கும் நவீனுக்கு ஒரு முக்கியமான டோரை ஓப்பன் பண்ணதுக்கும் ட்ரீம் வாரியர்ஸ்க்கு தேங்க்யூ சார். ஸோ இப்படியான சூழலில் இந்த மாதிரி ஆனால் ஒரு இன்றைக்கி வந்து குளோபலைசேஷனுடைய ஒரு பெரிய ஸ்பேஸில் இன்றைக்கி உலகம் இருக்குது. இன்றைக்கி ஷார்ட் ஃபிலிம்ஸ், வெப் சீரிஸு, திரைப்படம், ஒரிஜினல் கண்டென்ட் அப்படின்னு என்ன வடிவத்தில் வந்தாலும் அது உலகம் முழுவதும் போவதற்கான ஒரு ஸ்பேஸ் வந்து இன்றைக்கி உருவாகிருக்கு. அப்படி இந்த மாதிரியான புதிய சிந்தனைகள் இன்னும் நிறைய வரணும். சந்தோஷுடைய இசை ஒரு சூப்பரான மியூசிஷியன். நான் வந்து அவரை போய் ஸ்டுடியோவில் பார்த்தப்போ அவ்வளோ கிளாரிட்டியான மியூசிக். நிச்சயமாக சினிமாவில் உங்களுக்கு பெரிய இடம் உண்டு. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த அத்தனை பேரும் ஒரு அபாரமான நடிப்பை கொடுத்துருந்தாங்க. கேமராமேனு ஃபிலோ வந்து அதுதான், அவர் வந்து ஒரு படைப்பை மட்டும்தான் பார்ப்பார், சின்னது பெருசு அப்படிலாம் இல்லாமல். இன்றைக்கி இந்தியாவின் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகக்கூடிய படங்களை செய்து கொண்டிருக்கிறவர் இந்த மாதிரியான குறும்படங்களிலும் தன்னுடைய கவனத்தை செலுத்தி புதிய படைப்பாளிகளுக்கான ஒரு ஸ்பேஸாக அவருடைய ஆஃபீஸ் இருக்குது. அவரோட ஆஃபீஸ்க்கு போனால் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி இயங்கிகிட்ருக்கோம். எந்த ரூமில் எது நடக்குதுன்னே தெரியாது. திடீர்னு நான் போய் கதவை திறப்பேன், அங்கே வந்து கூலி ஷூட்டிங் போயிட்டுருக்கும், எடிட்டிங் போயிட்டுருக்கும். இன்னொரு கதவை திறந்தால் விஜய்க்கு வந்து ஃபைனல் கட்டு பார்த்துட்ருப்பார். அந்த அதில் நமக்கும் ஓரமாக ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறது வந்து மிகச்சிறப்பான விஷயம். அது மாதிரி இந்த மாதிரியான படைப்பாளிகளுக்கு அவர்கிட்ட எப்போவுமே ஒரு இடம் உண்டு. ஃபிலோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பார் யாருக்காவது ஃபோன் பண்ணி. அப்படியான ஒரு நல்ல மனசுக்காரர். ஸோ இப்படி ஒரு ராம்ஜி, அவரை வந்து மெஹந்தி சர்க்கஸ்லேருந்து பார்க்குறேன். இப்படியான அழகான நல்ல படைப்பாளிகளுக்கும் நடிகர்களுக்கும் எப்போதும் ஒரு மேடையாக இந்த ட்ரீம் வாரியர்ஸ் இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். பத்திரிகையாளர் அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இது வந்து எல்லா டிரெக்டர்ஸுக்குமே ஒரு ட்ரீம், இந்த மாதிரி ஒரு விசிபிலிட்டி கிடைக்கிறது. அது ஷார்ட் ஃபிலிமுக்கு கிடைக்கிறதுங்கிறது ஒரு இதெல்லாம் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஆஸ்பிரேஷனோட நிறைய உதவி இயக்குநர்கள் வெளியே இருக்காங்க, இந்த அரங்கில் கூட இருக்காங்க. ஸோ ஆனால் இது எழுதும் போதோ இதை பண்ணும் போதோ நம்ம இந்த இடத்துக்கு வருவோம் அப்படின்லாம் எதுவுமே திட்டமிடலை. ஆனால் சில சர்வதேச திரைப்பட விழாக்கள் கனவுல இருந்தது. அதுவும் கிடைச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி.
இந்த படம் எழுத தொடங்குனதுக்கு எல்லா படங்களும் எழுத முன்னாடி நமக்கு முன்னாடி 2-3 கேள்விகள் இருக்கும். அந்த கேள்வியை அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம திரைக்கதை எழுதி அதை படமாக்க முயற்சி பண்ணுறோம். ஸோ அடிப்படையில் கோவிட் காலத்தில் தான் இந்த கதை எழுதப்பட்டது. அப்போ வந்து நம்மெல்லாம் வந்து திடீர்னு கோவிடில் வந்து நிறைய துர்மரணங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கு. அந்த காலகட்டத்தில் நம்மளோட ஆசைகளும் நம்ம மரணத்தோடு சேர்ந்து மரிச்சிடுது. ஸோ திடீர்னு நம்மளுடைய மரணம் நிராசையாக அப்படியே நம்மளுடைய ஆசையும் அப்படியும் நம்மளோட மரணத்தோடு சேர்ந்து போயிடுது. ஆனால் உலகம் அதோடு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த கேள்வியை அட்ரஸ் பண்ணணுன்னு தான் இந்த கேரக்டர் எழுதப்பட்டது. ஸோ இவரோட அப்சஷன் வந்து இதுதான். அவரோட அப்சஷன், அவர் ஒரு சேவல் சாப்பிட ஆசைப்படுறாரு தவிர அதுக்கு உள்ள விஷயங்கள் வந்து இதுதான் சப்டெக்ஸ்ட்டு. இன்னொரு கேள்வி வந்து நிறையா எங்கள் ஊரில் வந்து கணவனால் துன்புறுத்தப்படுற பெண்கள் வந்து அவங்களுடைய டொமஸ்டிக் வாழ்க்கையில் வந்து ஒரு தீர்வே இருக்காது. அது வந்து ஒரு பெரிய தொடராக போய்கிட்டே இருக்கும். எனக்கு சில நேரங்களில் அந்த மாதிரி வீடுகளில் வந்து நிறைய குடிச்சிட்டு இறந்துடுவாங்க. ஸோ இறந்ததுக்கப்புறம் அந்த பெண்கள் வந்து ரொம்ப சுதந்திரமாக இருக்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான இந்த கேள்விகளை அட்ரஸ் பண்ணுறது தான். ஸோ அந்த சூழலில் ஒருத்தருடைய மரணம் இன்னொருத்தருக்கு விடுதலை தருது. ஸோ இந்த 2 கேள்வியை அட்ரஸ் பண்ணுறது தான் இந்த படமாக நான் எழுதினேன். அப்புறம் இந்த கதையுடைய மூலம் வந்து அண்ணா சென்டினரி நூலகத்தில் வந்து நான் படிச்சுட்டு இருக்கும்போது ரெகுலராக படிக்கும்போது கந்தர்வன் எழுதிய கதை வந்து எனக்கு இதனுடைய தொடக்க புள்ளியாக இருந்தது. ஸோ இதுதான் இந்த படம் ஆரம்பித்த விதம். அப்புறம் இதை வந்து எழுதுனதுக்கப்புறம் நான் எப்போயுமே எது எழுதினாலுமே எங்கள் இயக்குனர்கிட்ட காட்டிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் என்னுடைய முதல் சிறுகதை விகடனில் வந்ததுக்கும் அவர் ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தார். அதே போல் நான் எழுதுகிற திரைக்கதைகளை வந்து அவர்கிட்ட காட்டிடுவேன். அவர் இம்மீடியட்டாக படிச்சிருவார். படிச்சுட்டு இதை நிச்சயமாக பண்ணலான்னு அவரே எப்பயே சொல்லிட்டாரு. ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு இதில் வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இதில் சேவல் இருக்குது. இதை வந்து எப்படி நீங்கள் விஷுவல் எஃபெக்ட்ஸ் போகிறோமா இல்லை ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸில் இதை பண்ணுறோமா அப்படிங்கிற நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து பொறுமையாக சால்வ் பண்ணுறதுக்கு டைம் ஆச்சு. ஆனால் திடீர்னு என்னோடய ஃப்ரெண்டு வந்து அசோக்னு ஒரு பையன், அவன் வந்து இந்த மாதிரி திலானி ரபீந்திரன் வந்து அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர், அவங்க தான் அந்த படத்தோட முதல் தயாரிப்பாளர். அவங்க வந்து கனடாலேருந்து ஒரு போட்டி அறிவிச்சிருக்காங்க, திரைக்கதை பற்றியான போட்டி. அதுக்கு வந்து நீங்கள் எழுதி அனுப்புங்கன்னு சொன்னார். நான் எழுதி அனுப்பிச்சிட்டு விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் அது வந்து தென்கிழக்கு சவுத் ஏஷியா லெவலில் நடந்த கான்டெஸ்ட். அது ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியாலேருந்து எல்லாருமே அனுப்பிச்சாங்க. அதில் என்னுடைய திரைக்கதை வந்து முதல் பரிசு வென்றது. அதனுடைய ஃபண்டும் அப்புறம் ராஜமுருகன் சாரோட கோ ப்ரொடக்ஷனும் சேர்ந்து இந்த படம் எடுத்தாங்க. ஸோ எடுத்துட்டு இந்த படம் 1 வருஷத்துக்கு முழுக்க திரைப்பட விழாக்களுக்குள்ள போச்சு. அதுக்கப்புறம் கேரளாவில் சிறந்த ஸ்டேட் அவார்டு அந்த IDFSK வாங்குச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு உடைய விசிபிலிட்டி அதிகமாகிடுச்சு. இப்போ நாங்கள் எந்த இதுக்குமே நாங்கள் அடுத்து அனுப்பலை. பெஸ்ட் ஃபில்ம் வாங்கினால உலகம் முழுக்க இருக்க ஃபெஸ்டிவல்ஸ்லேருந்து எங்களுக்கு என்கொயரி வந்துகிட்டே இருந்தது. நிறையா அவங்களே கேட்டு வாங்கி போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை கரெக்டாக கொண்டு சேர்க்கறதுக்கு ஒரு டைம் ஆச்சு. ஸோ அது வந்து ஏன்னா பொதுவாக இண்டிபெண்ட்டாக பண்ணுறது பெரிய ஸ்டார் காஸ்ட் இல்லாத படங்களுக்கு வந்து அது பெரிய சிக்கல். ஸோ OTTs ஒரு முபி ட்ரை பண்ணோம். முபி வந்து ரொம்ப லாங் லிஸ்ட் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த படத்தை வந்து ஃபைனலாக இங்கே கொண்டு வந்து அதுவும் ட்ரீம் வாரியர்ஸ் மாதிரியான ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணுறது, ஷோல்டர் பண்ணுறது வந்து இட்ஸ் அ கிரேட் திங் ஆக்சுவலி. இது வந்து ஒரு படத்தை இன்னி வர உதவி இயக்குநர்களுக்கு இது ஒரு ரூட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஐ தேங்க் ட்ரீம் வாரியர்ஸ் டீம். பிகின் பிரகாஷ் சார்லேருந்து அவர் தான் இந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த படம் பார்த்துட்டாரு. அவர் அவார்ட்லாம் வாங்குறதுக்கு முன்னாடியே ஹீ செட் லைக் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் பிரபு சார் அண்ட் தென் ஸ்டார்ட் வித் அலாவுதீன், குகன் சார், அப்புறம் கிருஷ்ணா. ஐ தேங்க் எவ்ரிபடி டு பிரிங் திஸ் டு வாட் யூ ஹவ் டன் டு லிட்டில் விங்ஸ் இஸ் ரியலி அ கிரேட் திங். அப்புறம் வந்து எங்களுடைய நான் வரிசையாக அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ சொல்லிடுறேன். மணிமேகலை அம்மா நாங்கள் வந்து திருவண்ணாமலையில் எழுத்தாளர் பவா செல்லதுரையுடைய அவருடைய 10ஆயிரத்தில் மீட் பண்ணி, அதுக்கப்புறம் ஐயா இதில் இருந்த காளிதாஸ் ஐயா இருக்கார் இல்லையா, அவர் நடித்தவர், அவரும் 2 பேருக்கும் நம்ம ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷன் வச்சு ப்ராப்பராக அந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்றா காசு பண்ணி நாங்கள் பண்ணோம். 2 பேருமே ரொம்ப பிரமாதமாக லைக் செட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வி ஹேட் லைக் கவுண்ட்லெஸ் ரிஹர்சல்ஸ், ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணோம், அப்புறம் காஸ்டியூம் போட்டு ரிஹர்சல் பண்ணோம்.
ஸோ ஏன்னா இந்த படம் ஃபுல்லாக லைவ் ரெக்கார்டிங் இல்லையா, எல்லாமே வந்து ஆன்செட் ரெக்கார்டிங், நீங்கள் எல்லா எமோஷனுமே அங்கேயே பிடிச்சாகணும். ஸோ அதனால் தரோவாக ஈவன் நான் வந்து எடுக்கும் போது ஒரு வரி கூட டயலாகும் மாற்றலை. என்ன எழுதப்பட்டதோ அதை தான் நாங்கள் எடுத்தோம். ஸோ ரொம்ப சிறப்பாக நடித்த காளிதாஸ் தோழர், ஏன்னா அவர் இல்லை இப்போ, ஆனால் அவர் வந்து ஒரு 30 வருஷம் அவருடைய பெரிய கனவாக இருந்தது. அவர் ஏன்னா வீதி நாடகங்கள் நடிச்சிட்டு இருந்தார், அவருக்கு ஏதாவது ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும்னு ஏங்கிட்டு இருந்தார். இந்த படம் அதை அமைச்சு கொடுத்தது. கோவா சர்வதேச திரைப்பட விழாவிலையும் சரி, மும்பையிலையும் சரி, எங்கெல்லாம் ஸ்க்ரீன் பண்ணணுமோ அந்த இடங்கள்லாம் அவர் வந்து பயங்கர ரிசப்ஷன் இருந்தது. அப்புறம் ராம்ஜி வந்து மெகந்தி சர்க்கஸில் நான் அவரை அந்த படத்துலேருந்து கண்டெடுத்தது. ஸோ அவர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். அவருக்கு வந்து மதுரை ஸ்லாங் ரொம்ப சிறப்பாக வந்தனால எனக்கு வந்து இந்த மொத்த படத்துலையுமே மதுரை ஸ்லாங் வந்து ரொம்ப பிச் பர்ஃபெக்டாக அவர் பேசியிருந்தார். ஸோ அதுக்கு ஐ தேங்க் ராம்ஜி சார் ஃபார் கம்மிங் ஆல் த வே ஃப்ரம் மதுரை. அப்புறம் வந்து வரிசையாக ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து வியூ ஃபைண்டர், காம்ரேட் டாக்கீஸ், ராஜமுருகன் சாரோட ப்ரொடக்ஷன் டீம், அவங்க வந்து இதுக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணாங்க, மீடியா லெவல்லையும் சரி ஸோ அது வந்து நான் உதவி இயக்குனராக இருக்கிறதுனால இன்னும் எனக்கு கூடுதல் சிறப்பு. என்னென்னா நீங்கள் வந்து க்ரியேட்டிவாகவும் அவர்கிட்ட உரையாட முடியும், ஜஸ்ட் ப்ரொடியூசர் இல்லாமல். இப்போ இந்த படம் பார்த்துட்டு அவருக்கு நிறைய கரெக்ஷன் இருந்தது சொன்னார், அதெல்லாம் நான் சரி பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இந்த படம் இவ்வளோ சிறப்பாக வர்றதுக்கு காரணமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபிலோமின் வந்து நான் மாநகரம் பார்த்துட்டு அவர் மாநகரம் படத்தோட எடிட்டிங் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அவரை மீட் பண்ணலான்னு போனேன். ஸோ லக்கிலி நான் இப்போ ஜோக்கரில் உதவி இயக்கிறதுனால பிரபு சார் இவங்கெல்லாம் வந்து மாநகரத்துக்கு ஒரு சக்ஸஸ் பாடி ட்ரோ பண்ணியிருந்தாங்க. அப்போ ஃபிலோமின் சாரை மீட் பண்ணேன். ஸோ இமீடியட்டாக மீட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஆஃபீஸில் போய் மீட் பண்ணேன். அதுலேருந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் ஹிஸ் பிகம் வெரி பிஸி. தொடர்ந்து அவருடைய படங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் அவர் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடிட் பண்ணுறாருன்னா அதுக்கு வந்து அது வந்து அவர் ஃபிலிம் மேலே இருக்க பேஷன் தான். ஏன்னா நான் முதல்ல மீட் பண்ணும் போதே ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் எனக்கு காட்டி இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். ஸோ நான் படம் பண்ணும்போது நிச்சயம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு நான் நம்பினேன். ஜஸ்ட் பெருசாலாம் ஒன்றும் பேசலை, லைக் ப்ரொஃபஷ்னலாக எதுவும் பேசலை. நாங்கள் வந்து ஜஸ்ட் ஸ்கிரிப்ட் கேட்டார், படித்தோடனே இதுக்குள்ளே 2-3 ஷார்ட்ஸோட விஷுவல்ஸ் மட்டும் பார்த்தாரு. அதுக்கப்புறம் எடிட் பண்ண சொல்லிட்டார். அதுலேருந்து அவங்க டீம் சந்தோஷ், சக்தி இவங்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக, ஏன்னா ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பும் போது ஒரு வெர்ஷன் அனுப்பணும். அதுக்கப்புறம் சென்சார் பண்ணுச்சு, அனிமல் வெல்ஃபேர் போர்டு, நிறைய விஷயங்கள் வந்து ப்ளூரே அனுப்புறது, நேஷனல் அவார்டுக்கு சப்மிட் பண்ணுற எல்லா ப்ராசஸ்லுமே அவங்க கூடயே இருந்தாங்க. ஸோ ஐ திங்க் அது நான் வந்து வாழ்நாள் ஃபுல்லாக ஐ பீன் வெரி இன்டெப்த் டு ஃபிலிம் ஆரோசம் ஸ்டுடியோ. அதுக்கப்புறம் விஜய் வந்து ஆர்ட் டைரக்டர் இந்த படத்துக்கு. ஸோ அந்த லொக்கேஷனில் வந்து அந்த வால் டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் அவர் தான் பண்ணது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கறி அடித்த வால் அந்த படத்துக்கான பேலட்டுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி. ஸோ அந்த விஷயங்கள், அப்புறம் அந்த முட்டையில் இருக்க இது இருக்கு இல்லையா, அது வந்து உண்மையான கோழி இல்லை, அவர் பண்ணது தான். ஸோ அந்த விஷயம் பண்ணது. ஸோ நிறைய ஸ்பெசிஃபிக்காக சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலுமே இஸ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப். த்ரூ அவுட்டாக சின்ன க்ரூ தான். நாங்கள் ரொம்ப காட்டுக்குள்ளே ஷூட் பண்ணோம். ஐ மீன் இந்த காட்டு மாடுகள்லாம் வர்ற பகுதி, ஃபாரஸ்ட் பெர்மிஷன் இல்லை, எல்லாத்துலேயுமே நாங்கள் தாண்டி அதை பண்ணதுக்கு ஐ மீன் விஜயோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பொருள் வாங்கணும்னா வெளியூரில் போய் வாங்கிட்டு வரணும். ஸோ அந்த சேலஞ்சஸ்லாம் ஹி பென் த்ரூ. ஏன்னா அவர் வேற அசிஸ்டன்ஸ்லாம் யாருமே இல்லை, அவரே ஆர்ட் டைரக்டர், அவரே ஆர்ட் அசிஸ்டன்ட்டு, அவரே எல்லாமே பண்ணிட்டு இருந்தார். அண்ட் தென் சந்தோஷ் தயாநிதி, ராகவ் வந்து இந்த படத்தோட லைவ் ரெக்கார்டிஸ்ட்டு, சிங் சவுண்டு. ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஒரு உதாரணத்துக்கு சிங் சவுண்ட் பண்ணும்போது தூரத்தில் இப்போ இந்த கதை உலகத்துக்கு சம்மந்தமில்லாத சவுண்டு பிக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரீடேக் போக வேண்டியது இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது பின்னாடி மாடு அந்த பெல்லெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மாடு போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஒரு டேக் வந்து ஜஸ்ட் நாட் விஷுவலுக்கு மட்டும் ஓகே ஆகக்கூடாது, சவுண்டுக்கும் அது ஓகே ஆகணும். ஸோ அதனால் அந்த சேலஞ்சஸ் இருந்தது. ராகவ் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணார். அண்ட் தென் சந்தோஷ் தயாநிதி போஸ்டில். ஸோ ராஜமுருகன் சார் மூலமாக தான் இந்த குரூ எல்லாமே நமக்கு அமையுது. சந்தோஷ் வந்து ரமன் சாரோட அசிஸ்டண்ட்டு. ஸோ அவர் வந்து இப்போ பறந்து ராம் சாரோட கொலாபரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஹி ஹஸ் டன் அ வெரி குட் ஜாப். ரொம்ப பொறுமையாக உட்காந்து நிறைய அந்த படத்துக்காக லைவ்லாம் கொஞ்சம் எடுத்திருக்கோம் நம்ம. ஸோ ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான். ரொம்ப என்ன சொல்கிறது, இன்ஸ்ட்ருமெண்டலாக சரி, ப்ரோக்ராம்டு மியூசிக்காக இல்லாமல் அதே சமயத்தில் ப்ரோக்ராம் மாதிரியும் தெரியக்கூடாது, நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட் நாங்கள் லைவ் எடுத்திருக்கோம். வித்தின் ஒரு ஷூ ஸ்ட்ரிங் பட்ஜெட்டில் அது பண்ணார் அவர். அண்ட் தென் சுரேன் கூத்தன் சவுண்ட் டிசைனர்ஸ், அவங்க வரல, அவங்க வேற ரெக்கார்டிங்கில் இருக்காங்க. ஸோ
ஸோ கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து இந்த மாதிரி டீம் இருந்தால் தான் நம்ம இந்த மாதிரி படம் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம கூட இருக்கணும். அப்புறம் கலரிஸ்ட், இந்த படம் இந்த மாதிரி கலரிஸ்ட் வந்து ரங்கா சார் இங்கே தான் இருக்காரு. ஸோ அவர் பெரிய பெரிய படங்களுக்குலாம் வந்து மெயின் எங்கள் டைரக்டரோட குக்கு படத்துக்கு அவர் தான் கலரிஸ்ட்டு. ஸோ அதனால் எல்லாமே கூடி வந்தது. அதே போல் ரொம்ப ஏன்னா ஜோக்கருக்கு தேசிய விருது வாங்கும் போது நான் ராஜமோகன் சார் கூட தான் இருந்தேன், திருவண்ணாமலையில் தான் இருந்தேன். அந்த அறிவிப்பு வந்தபோது எனக்கு அந்த நாள் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியும். இதே பிரசாத்தில் தான் வந்து அதுக்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடந்தது. அதுக்கப்புறம் அதுவும் ட்ரீம் வாரியர்ஸோட ப்ரொடக்ஷன். இப்போ என்னோட படத்துக்கும் தேசிய விருது, ட்ரீம் வாரியர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு பேட்டர்னாக பார்க்குறேன் இது. ஸோ அதனால் ஐ திங்க் நம்மளோட ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட்டுக்கும் ட்ரீம் வாரியர்ஸ் டோர்ஸ் எப்பயுமே ஓப்பன்னு ஐ ஹோப். ஸோ அண்ட் தென் ஐ திங்க் திலானியை நான் மிஸ் பண்ணக்கூடாது. திலானி கனடாவில் இருக்காங்க, அவங்களால வர முடியல. அவங்க தான் தயாரிப்பாளர், அவங்க தான் இந்த கதையை ஃபஸ்ட்டு பிக் பண்ணி அதை நர்ச்சர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஐம் ஷூர் இந்த காணொலி வழியாக, இந்த வீடியோ வழியாக அவங்க பார்த்தோன்னே அவங்க ஐ திங்க் ஷி வில் பி வெரி ப்ரவுட் ஆஃப். ஸோ 27 படம் வருது. இந்த மாதிரி நிறையா கனவுகளோடு எடுக்கப்படுற படங்கள் வந்து வரும்போது அதுக்கான வியூவர்ஷிப் வந்து உங்களை மாதிரி ப்ரெஸ் பீப்புளால் மட்டும்தான் அதை வந்து கொண்டு சேர்க்க முடியும். ஸோ வி சோலி பிலீவ் தட் நீங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு போவாங்கன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் க்ளோசிங் ஸ்பீச் வந்து நான் ஆரம்பிக்கும் போது இந்த 2 கேள்வியோடு தான் இந்த திரைக்கதை எழுதுனேன்னு சொன்னேன் இல்லையா? அதே போல் நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஆசைகள் எங்கே போகும், நம்மளுடைய லைக் அது 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 அப்படி நிராசையாக போச்சுன்னா என்ன, அந்த ஒரு பயத்தில் தானே இந்த எழுதணும். இப்போ மருது இந்த படத்துடைய கேமராமேன், அவனோட எஃபர்ட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க. அது வந்து ரொம்ப 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 பார்த்து செதுக்கி அவன் வந்து லைட்டெல்லாம் ரொம்ப பிச் பர்ஃபெக்டாக ஷேப் பண்ணி, ஈவன் இந்த படத்தை வந்து நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் டிஓபிஸ் பார்த்துட்டு கிரேடே பண்ண வேணான்னு சொன்னாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஹீஸ் பீன் வெரி மேத்தமெட்டிக்கலி பர்ஃபெக்ட். அதே போல் இந்த படத்துக்கு இன்னொரு போர்ஷன் ஷூட் பண்ண மீனாட்சி சோமன், 2 பேருமே ரொம்ப, ஏன்னா ரெண்டு பேருமே அவங்க வேறு கேமராவில் ஷூட் பண்ணாங்க, இவங்க வேறு கேமராவில் ஷூட் பண்ணாங்க. 2 பேருமே ரொம்ப அந்த மெட்டாடேட்டாஸாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. அதே போல் கிரேடிங் பண்ணும்போது ரொம்ப சிரமம் இல்லை. ஸோ மருது இப்போ என்னோட இல்லை, லைக் அவனோட கொலாபரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஆரம்பத்துலேருந்து இந்த கதை எழுதப்பட்டதுலேருந்து எடுக்கப்பட்ட வரை அவன் கூடவே இருந்தான். ஸோ ஐ திங்க் அதே போல் காளிதாஸ் தோழரும் இப்போ நம்மளோட இல்லை. ஆனால் இந்த படம் இருக்க போது, இந்த படம் யூடியூப் இருக்க வரை இருக்க போது, அவங்களுடைய நினைவாக இருக்க போது, அவங்க இல்லைனாலும் அது இங்கே தான் இருக்க போகுது. நன்றி.